நிலவுக்கே சென்றாலும் சாதியை தூக்கி செல்வார்கள். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை கைவிட மாட்டார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தென்னிந்திய செங்குந்தம் மகாஜன சங்கத்துக்கு சிறப்பதிகாரியை நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சாதிகளை மையப்படுத்தக்கூடிய சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா எனவும், பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கப்படுமா என்ற ஒரு விளக்கத்தை அளிக்கும்படியும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் இந்த வழக்கில் அரசினுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே 2 முறை அவகாசம் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, அரசு பள்ளிகளில் சேரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கட்டுக்கொடுத்த நிலையில் இன்றைக்கு நான் நீதிபதியாக இருக்கக்கூடிய நிலையில படித்த பாடங்களின் அடிப்படையில் நான் நிற்க வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே உறுப்பினராக இருக்கலாம் என்று விதியை திருத்தும்படி சங்கங்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, அந்த உத்தரவு காகிதத்தில் மட்டுமே இருப்பதாகவும் எந்த சங்கங்களும் தங்கள் விதிகளில் திருத்தம் செய்யவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். மேலும் அவர் பள்ளிகளில் சாதி இருக்கக்கூடாது என்று நீதிபதி சந்திரகுரு அளித்த அறிக்கையின் அரசு ஏற்றுக்கொண்ட போதும் கூட பள்ளிகளில் பெயர்களில் இன்னும் சாதி நீடிக்கிறது என்றும் அரசு பள்ளிகளில் எப்படி சாதி பெயர் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் கூட சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை கைவிட மாட்டார்கள் என்றும், நிலவுக்கே சென்றாலும் சாதியை தூக்கி செல்வார்கள் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். இந்த படிப்படியாகத்தான் இதில் மாற்றத்தை கொண்டு வர முடியும், அதற்கான நேரம் இது என்று நீதிபதி தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் கை ரிக்ஷாவை ஒழித்தது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்ட திமுக அரசு இந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தால் நாளைய வரலாறு அதனை நினைவு கொள்ளும் என்று அறிவுறுத்தினார் நீதிபதி. சாதி சங்க விஷயத்தில் நிலைப்பாட்டை தெரிவிக்க அரசுக்கு கடைசி வாய்ப்பாக மார்ச் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்குவதாக தெரிவித்த நீதிபதி, அன்றைக்கு அரசு விளக்கம் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.